அப்பாடா எப்படி ஒரு வழியா டிஃபன் செஞ்சு முடிச்சாச்சு. கொண்டு போய் அத்தைக்கும் அவருக்கும் கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு போகணும். ஏற்கனவே ரொம்ப நேரம் வேற ஆயிடுச்சு. இந்தாங்கத்த டிஃபன். அவர் எங்கத்த? உங்கள் ரூமில் தான் இருக்கான். வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான் போல இருக்கு. பழனி சாப்பிடவாயா? ஆமாம், நீ என்ன பூரிக்கு உருளைக்கிழங்கு செஞ்சுருக்க? எனக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காது. சென்னா ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல, இல்லை சிக்கனாவது செஞ்சுருக்கலாம். வீட்டில் உருளைக்கிழங்கு தாத்தா இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை இல்லை, அதான் சிக்கனும் எடுக்கலை. நாளைக்கு எடுத்துக்கலாம் அத்தை. ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய் தான் எல்லாமே வாங்கிட்டு வரணும். ஆமாம், என்ன நீ வேலை கிளம்பலையா? சீக்கிரம் அவனுக்கு டிஃபன் கொண்டு வந்து கொடு. நீ சாப்பிட்டு வேலை கிளம்பு. இதோ கொண்டு வர அத்தை. ஏங்க வாங்க, டிஃபன் எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு கிளம்பலாம். ஆஹா, இன்னைக்கு பூரியா? நீ தான் வச்சுக்கணும். உன் பொண்டாட்டியையும் அவள் செஞ்சு வச்சிருக்கிற பூரியையும். உருளைக்கிழங்கு பண்ணி வச்சிருக்கா பூரிக்கு. நல்லா நாக்குக்கு சுருக்குன்னு ஏதாவது பண்ண வேண்டாம். ஒரு சென்னாவோ இல்லை ஏதாவது குழம்பு வச்சிருக்கலாம், சிக்கன் எடுத்து பண்ணியிருக்கலாம். எதுவும் பண்ணலை. சுழுவோ உருளைக்கிழங்கு வேக வச்சு உதுத்து கொண்டு வந்துட்டா மஞ்சத்தூள் போட்டு. சரி விடுமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளைக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டா போச்சு. என்ன இப்போ ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதா என்ன இருக்கு? அதானே, நீ உன் பொண்டாட்டி பச்சை தண்ணியே கொண்டு வந்துச்சாலும் அதை பாயசம்னு தானே சொல்லுவேன். அம்மோய், இன்னைக்கு என்னமோ தெரியல, நீ ஃபுல் ஃபார்மில் இருக்க. ஆனால் அவள் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டா. பார்த்து எடுத்து நடந்துக்கோ, அப்புறம் உன் இஷ்டம். அட போடா. சாப்பிடுங்க, வேலைக்கு நேரமாவதில்ல. வேலைக்கு போயிட்டு வரேங்க அத்தை. அது மதியானம் லஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் சாப்பிட்டு பத்திரமா இருங்க. என்னங்க கிளம்பலாமா? எனக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் என்னை விட்டுட்டு அப்புறம் உங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க. சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. மருமகளை பத்திரமா கொண்டு போய் ஆஃபீஸில் விடுடா. சரிம்மா. வரேங்க போயிட்டு அத்தை. வாமா.